பொதுவாக கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னாலே தனியான பார்ப்புகள் என்று சொல்வார்கள். நம்முடைய கட்சியினுடைய துவக்க கால தலைவர்கள் நீங்க யார வேணா எடுத்துக்கங்க, சில பண்புகள் குணாம்சங்கள் அப்படியே சொல்லி வச்ச மாதிரி இருக்கும். மாணவ பருவத்திலேயே ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வோடு போராட்ட களத்திற்கு கண்டிப்பாக வந்திருப்பார்கள். பல தலைவர்கள் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு கட்சி வாழ்க்கையிலே தன்னை இரண்டர ஐக்கியப்படுத்திக் கொண்டு இருப்பார்கள். அதே போல கடுமையான ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வு, மனிதகுல எதிரி ஏகாதிபத்தியம் என்கிற புரிதலோடு ஏகாதிபத்தியத்தை ஒழிக்க வேண்டும், சோஷலிசத்தை மலரச் செய்ய வேண்டும், ஒரு புதிய உலகு படைக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வோடு அவர்கள் எல்லாம் இயக்கத்திற்குள்ளே வந்திருப்பார்கள். மக்கள் நலனை மையப்படுத்திய அரசியல், அதற்காக சிறை வாழ்க்கை, சித்திரவதை, தலைமறைவு வாழ்க்கை, அர்ப்பணிப்போடு தியாக உணர்வோடு கட்சிக்காக பணியாற்றுவது, இது அத்தனையும் கம்யூனிஸ்ட் தலைவர்களிடம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம். இந்த மரபுக்கு, இந்த பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகத்தான் அருமை தோழர் PRC அவர்களை நான் பார்க்கிறேன். பட்டியலிட்ட இத்தனை குணாம்சங்களும் ஒருங்கே அமைய பெற்றவராகத்தான் அருமை தோழர் PRC இருந்தார். திருச்சியில எங்களுக்கெல்லாம் RC அப்படின்னு சொல்லித்தான் பழக்கம். பின்னால நான் சென்னை போன போது RCயை PRCயாக மாற்றுவதற்கு ரொம்பவே நாங்க கஷ்டப்பட்டுதான் இப்ப PRCங்கிற வார்த்தைய நாங்க புழக்கத்தில் வைத்திருக்கிறோம். விஜய் அவர்கள் பல விஷயங்களை இங்க சொன்னாரு. இரண்டு குடும்பங்களும் கிட்டத்தட்ட ஒரே குடும்பமாக நெருக்கமான உறவுகளோடு, நட்போடு, தோழமையோடு பழகிய காலகட்டம். ஒரே பள்ளியில தான் நானும் பத்மாவும் படிச்சோம். பத்மா எனக்கு ஜூனியர். அதுல கூட என்னன்னா, டால்மியாபுரத்துல இருந்து அவங்க திருச்சிக்கு ஷிஃப்ட் ஆன பிறகு எந்த ஸ்கூல்ல பத்மாவை போடலான்னு யோசிச்சு, நான் படிச்ச மெத்தடிஸ்ட் ஸ்கூல்ல போட்டா ரெண்டு பேரும் அடுத்தடுத்த தெரு தான், ஒன்னா போலாம் ஒன்னா வரலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கும் அப்படின்னு மெத்தடிஸ்ட் முடிவு பண்ணி அட்மிஷன் உள்பட எல்லாம் பண்ணிட்டாங்க. பத்மா வாய் சும்மா இல்லை. அதனால என்கிட்ட இந்த ஸ்கூல் எப்படி அப்படின்னு பத்மா கேட்க, ஏன் வாய் சும்மா இல்லை, நான் அந்த ஸ்கூல்ல HMோட அநியாயம், அராஜகம், பனிஷ்மெண்ட்னா குடமா கிணத்துல தண்ணி இறைச்சு ஃபிஷ் டேங்குக்கு ஊத்தணும், அங்க தண்ணிய கொட்டணும், இங்க தண்ணிய பாய்ச்சணும், அப்புறம் உள்ளோட இருக்கிற செடிய களை பிடுங்கணும், அந்த களைகளை எல்லாம் 50 களை பிடுங்கணும், 100 களை எடுக்கணும்னு சொல்லித்தான் பனிஷ்மெண்ட். நீங்க சும்மா ஏமாத்திட்டு 10 செடியை பிடிங்கி போட்டு போக முடியாது. அதை பார்வையிட வருவாங்க, 50 இருக்கா 100 இருக்காது. இதெல்லாம் நான் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்ன உடனே பத்மா வீட்டுல போய் நான் இந்த ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்ல, அவங்க அம்மா என்ன திட்டல, ஆனா எங்க அம்மா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணி, ஒரு குழந்தை வந்திருக்கு உன் பள்ளிக்கூடத்துல சேருன்னா இப்படி இல்லாதையும் கொல்லாதையும் சொல்லி அதை இப்படி கெடுத்து விட்டுருக்க அப்படின்லாம் நான் திட்டு வாங்கின காலகட்டம் என்பது உண்டு. விடுமுறையில நாங்க டால்மியாபுரம் போவதும் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயமாக இருந்தது. அரசியல்ல தோழர் உமாநாத்தும் PRCயும் இணைந்து பணியாற்றியது. அதே போல அரசியலிலும் பெண்கள் இயக்கத்திலும் தோழர் பாப்பாவும் தோழர் ஜானகியும் இணைந்து பணியாற்றியது. அந்த காலத்துல RC எங்களுக்கு மாமா, RC மாமான் தான் கூப்பிடுவோம். அவங்க ஜானகி பேரு வீட்டுல பேபி, சோ பேபி அக்கான்னு தான் கூப்பிடுவோம். அதனால இன்னைக்கு வரைக்கும் என் வாயில அவங்க பேரை சொல்லணும்னா பேபி அக்காங்கிற வார்த்தை தான் வரும். அதனால இயக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஏதோ கூட்டத்தில் சந்திப்பது அல்லது அரசியல் நிகழ்ச்சிகளில் மட்டும் பார்த்து உரையாடுவது, உறவாடுவது என்பதையெல்லாம் தாண்டி மனிதர்கள் என்கிற அடிப்படையில் ஒரு நெருக்கமான உறவோடு கட்சி குடும்பங்கள் இருந்ததற்கு PRC அவர்களது குடும்பமும் ஆரியோ அவர்களது குடும்பமும் ஒரு முக்கியமான உதாரணமாக இருந்தது அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியும். தொடர் PRC அவர்களை பற்றி பல விஷயங்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இங்க சொல்லப்பட்டுச்சு. எனக்கு ரொம்ப சின்ன வயசு. தொடர் PRC அவர்கள் தமிழக
அரசியல்ல, அதுக்கு முன்னால திருச்சி அரசியல்ல ஒரு முன்னணி செயல்பாட்டாளராக இருக்கும் போது நாங்க எல்லாருமே குழந்தைகள் தான். அந்த குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்து கட்சியிலே ஒரு உறுப்பினராக மாறி நான் ஒரு ஷேப் ஆகி கட்சியினுடைய ஒரு செயல்பாட்டாளராக ஷேப் ஆகி வருகிற அந்த காலகட்டத்துல தோழர் பிஆர்சி அவர்களுடைய வழிகாட்டுதல் நிச்சயமாக மிகப்பெரிய உதவியாக இருந்தது அப்படிங்கிறத நான் குறிப்பிட விரும்புறேன். தோழர் பிஆர்சியை பார்த்த உடனே அவரோடு கொஞ்ச நேரம் பேசினாலே நமக்கெல்லாம் உருவாகக்கூடிய இம்ப்ரெஷன், அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, அந்த அவருடைய தத்துவார்த்த அறிவாற்றல் எல்லா விஷயங்களையும் ஒரு மார்க்சிய பார்வையில் பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள்லாம் குழந்தைகள் சொன்னா புரியாது அப்படின்னு கூட யோசிக்க மாட்டார். மிக எளிமையான முறையில் எங்களுக்கு அதையெல்லாம் பார்க்க கற்றுக் கொடுத்ததில் தோழர் பிஆர்சிக்கு மிக மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. நிறைய வாசிப்பார். வாசிப்பது என்பது அவருக்கு வாடிக்கை அப்படிங்கிறதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். இந்து பேப்பர்ல வரக்கூடிய தலையங்கம், கட்டுரைகள் இதையெல்லாம் படித்து விட்டு கூட என்கிட்ட பேசுவார். ரொம்ப சின்ன பொண்ணு நானு, என்கிட்ட பேசுவார். அந்த ஊர்ல ராணுவ சதியால் ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்கு, நீ பேப்பர் படிச்சியா, நியூஸ் கேட்டியா, நீ கேள்விப்பட்டியா, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்பேன். நான் என்ன நினைக்க முடியும், தலையும் புரியாது காலும் புரியாது. ஆனாலும் சீரியஸாக என் குழந்தைகளாக இருந்தாலும் பின்னால் கட்சியினுடைய செயல்பாட்டாளர்களாக வரக்கூடியவர்கள்ங்கிற அடிப்படையில ரொம்ப சீரியஸான ஒரு விவாதத்தை எங்களோடு நடத்துவார். நிறைய ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பார். இந்த ராணுவ சதி செய்து ஆட்சி கவிழ்ப்புங்கிறதுக்கு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு. ஸ்பெல்லிங் COUP. என்கிட்ட ஒரு நாள் கேட்டாரு, ஹிந்து பேப்பர்ல வந்திருந்தது, அதை காமிச்சு இந்த COUPங்கிறத எப்படி உச்சரிப்பாரு. நான் இதெல்லாம் தெரியாத விஷயமா, ஏதோ அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியுதேங்கிற சந்தோஷத்துல கூப் அப்படின்ன. என்னது அப்படின்னாரு. கூப் அப்படின்ன. அப்புறம் சொன்னாரு பி சைலண்ட், அதை பூ அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய முழு வார்த்தை பிரெஞ்சு வார்த்தை. மொத்தமாக சொல்லணும்னா கூதிட்டா அப்படின்னு அதை சொல்லணும் அப்படின்னு. எனக்கு என்ன ஏஜ்னு தெரியல, ரொம்ப யங் ஏஜ். அதுல அவர் அந்த பொலிட்டிக்கல் கான்செப்டையும் விளக்கி அதனுடைய ஆங்கில பதம், அதனுடைய உச்சரிப்பு உள்பட எல்லாவற்றையும் அவர் சொல்லிக் கொடுத்தார். எல்லாத்தையுமே அவர் ஒரு சர்வதேச பார்வையோட பார்ப்பார். அன்னைக்கு சோசியல் மீடியாலாம் கிடையாது, செய்தித்தாள் மூலமா தான் செய்திகளை தெரிஞ்சுக்கணும். அவ்வப்போது நடப்பதை தெரிந்து கொள்வதற்கு வானொலி செய்தி தான். அதனால எங்க வீட்டுல கூட ஒரு சின்ன பிலிப்ஸ் ரேடியோ எங்க பெரியப்பா, எங்க அப்பாவோட அண்ணன் கோழிக்கோட்ல இருந்து அவர் பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு. அதை வச்சுதான் நியூஸ். எங்க அப்பா ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் வச்சிருப்பாரு. அதனால இந்த தலைவர்கள் முழுக்க அவ்வப்போது வரக்கூடிய செய்திகளை கேட்பதுல முக்கிய கவனம்ங்கிறது செலுத்துவாங்க. இதுதான் கூடுதலான ஒரு கவனத்தை பிடிக்கும். தேசிய அரசியல் மாதிரியான விஷயங்கள் அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனா சர்வதேச அரசியல்னா இவங்க என்னத்தையோ பேசுறாங்க கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிற பார்வை தான் இதுவரைக்கும் இருக்கு. ஆனா 1960களில் 70களில் சர்வதேச அரசியலோடு இங்கு நடப்பதை இணைத்து பார்க்க வேண்டும்ங்கிற பல விஷயங்கள் அவர் சொல்லுவாரு. எந்த அரசியல் நிகழ்ச்சி போக்கை பார்த்தாலும் அதுல ஒரு வர்க்க பார்வை இருக்க வேண்டும். குறிப்பாக பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் என்பது அதனுடைய மையமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அன்றைக்கே பல தத்துவார்த்த கோட்பாடுகளை அனைவருக்கும் சொல்லிக் கொடுப்பவராக தோழர் பிஆர்சி இருந்தார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சோசியலிச முகாம் பின்னடைவை சந்தித்து சோவியத் யூனியன் சிதறுண்டு போய் இன்றைக்கு சர்வதேச அரசியல் வர்க்க பலாபலன்கள் யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா ஏகாதிபத்தியத்திற்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்துல நம்ம இருக்கோம். உலகத்தின் பல நாடுகள்ல வலதுசாரிகள் ஆட்சியை பிடிக்கிற நவ பாசிச சக்திகள் அரசியலில் முன்னுக்கு வருகிற
மிக மோசமான பிற்போக்கான ஒரு அரசியல் சூழல் நிலவுகிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதனால கட்சியினுடைய அகில இந்திய மாநாடுகளில் உருவாக்கப்படுகிற அரசியல் லைன், அரசியல் தீர்மானம், அதிலே சர்வதேசம் குறித்து சொல்லப்பட்டு இருக்கிற விஷயம். இன்னைக்கு கூட 24வது நம்முடைய கட்சி காங்கிரஸ்ல ஏகாதிபத்திய எதிர்ப்பை இந்தியாவில் இன்னும் அதிகரிக்க வேண்டும், சோஷலிசம் என்கிற கருத்தாக்கத்தை இன்னும் கூடுதலாக முன்னெடுக்க வேண்டும், இளைஞர்களை கவருவதற்கு அது இன்றைக்கு மிகவும் தேவைப்படுகிறதுங்கிற வரிகள்லாம் சும்மா ஒண்ணு எழுதி வைக்கல. அதனால இதனுடைய துவக்கமாக அரசியலை சர்வதேச பார்வையோடு பார்க்க வேண்டும் என்பதை தெளிவாக அன்னைக்கே பிஆர்சி அவர்கள் எடுத்து வைத்தார். சமீபத்துல கியூபாவுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கட்சி எனக்கு அளித்தது. ஒரு 60 ஆண்டுகள் அமெரிக்க பொருளாதார தடையால் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிற கியூபாவில் மக்கள் இன்றைக்கும் ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வோடு, சோஷலிசத்தின் மீதான நம்பிக்கையோடு, சோஷலிச கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வோடு போராடி கொண்டிருப்பதை கண்ணுக்கு முன்னால் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்பது கிடைத்தது. அங்க ஒரு உள்ளூர் பகுதிக்கு, மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு கூட்டிட்டு போனாங்க. ஹவானா கியூபாவோட தலைநகர். மத்திய ஹவானா பகுதியில ஒரு வார்டுன்னு வச்சுக்கங்களேன், நமக்கெல்லாம் ஒரு வார்டு, அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன வேலை பார்க்கிறார்கள்னா, வெளி வேலைகள் தாண்டி அங்க செடி கொடி வளர்க்கிறாங்க. அந்த செடி கொடிகளை பயன்படுத்தி மருந்து பொருட்கள் தயாரிப்பது, அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பது, ஹெல்த் உணவு தயாரிப்பது, இந்த வேலைகள்லாம் செஞ்சாங்க. ஹெர்பல் டீ இதெல்லாம். நான் கூட ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஊருக்கு போகும்போது ஹெர்பல் டீ வாங்கிட்டு போறேன், இது வாங்கிட்டு போறேன், அது வாங்கிட்டு போறேன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு பொருள் கூட ஸ்டாக் இல்லைன்னா. ஏன் டிமாண்ட் இல்லையான்னு கேட்டேன். உற்பத்தி இல்லையா, டிமாண்ட் இல்லையா? அவங்க சொன்னாங்க டிமாண்ட் இருக்கு, உற்பத்தி செய்வதற்கான சக்தி எங்களுக்கு இருக்கு, ஆனால் இதற்கு தேவைப்படுகிற மூலப்பொருட்கள் நாங்கள் வாங்குவதற்கு அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை என்பது மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அதனால ஒரு அரசியலாக பொருளாதார தடை என்று சொல்வதற்கும், சாதாரண கியூப மக்கள் அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் விரும்புகிற ஒரு வருமானம் ஈட்டுகிற ஒரு திட்டத்தை கூட முழுமையாக செய்ய முடியாத நிலைமை இதனால் உருவாகிறது என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப கண் முன்னால ஏகாதிபத்தியத்தினுடைய இப்படியான கொடுமைகள், அராஜகங்கள், சோஷலிச நாடு குறிப்பாக கியூபாவை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் போடுகிற கணக்கு, அதை எதிர்த்து கியூப மக்கள் உறுதியாக நிற்பது. அங்க எல்லா அமைப்புகளும் கீழே வரைக்கும் இருக்கு, உண்மையிலேயே கீழே வரைக்கும் இருக்கு, கிளைகளாக இருக்கு. அதுல ஒரு கமிட்டியோட பேர் டிஃபென்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் கமிட்டி, புரட்சியை பாதுகாப்பதற்கான கமிட்டி. அவங்க என்ன சொல்றாங்க, புரட்சி நடந்து பலகாலம் ஆயிடுச்சு, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு தெரியாது, எனவே அவர்கள் வாழ்க்கையோடு சேர்த்து இன்றைக்கு அவர்கள் இருப்பதற்கு காரணம் புரட்சி தான் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். எனவே டிஃபென்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை கூட அவர்களுக்கு வைத்திருக்கிறார்கள். இடதுசாரி தத்துவார்த்த பத்திரிகைகளுடைய கூட்டம் தான் முதல் 3 நாள் நடந்தது. அதுல மைய கருத்தே ஏகாதிபத்தியம் நம் மீது தொடுக்கிற தாக்குதல். பொருளாதார துறையில, மற்ற துறையில தொடுக்கிற தாக்குதல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறத மையப்படுத்தி, சோசியல் மீடியாவை பயன்படுத்தி கியூபா மீது ஏகப்பட்ட அவதூறுகள், வெனிசுவேலா நாட்டின் மீது அவதூறுகள், முழுக்க 100% கலப்படமற்ற பொய்களை உண்மைகளாக, கன்வின்சிங்காக, வாதங்களாக எடுத்து வைக்கிற அந்த ஏற்பாடு. அதனால அங்க பேசினவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கு நம்முடைய போராட்ட களம், யுத்த களம், பேட்டில் ஃபீல்ட், அது எது குறித்த யுத்தம் என்று சொன்னால்
ஐடியாக்கள் குறித்த, சிந்தனை குறித்த, கருத்தியல் ரீதியான யுத்தத்தில் நாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. அதனால Facebook முதலாளித்துவம் அல்லது இன்ஸ்டாகிராம் முதலாளித்துவம் என்று அதையெல்லாம் அவர்களுக்கு விட்டு கொடுக்காமல் சோசியல் மீடியாவை இடதுசாரிகள் எப்படி பயன்படுத்த முடியும், கம்யூனிஸ்டுகள் எப்படி பயன்படுத்த முடியும், நம்மை பற்றிய கட்டுக்கதைகளை, அவதூறுகளை ஏகாதிபத்தியம் இறக்கி விடும் போது அதற்கு எப்படி பதிலடி கொடுப்பது அப்படிங்கிற விஷயங்களை கூடி பேசுவதற்கான மாநாடாக அது அமைந்தது. அப்ப அதையெல்லாம் நினைத்து பார்க்கும் போது பல காலத்திற்கு முன்னால் 60களிலும் 70களிலும் தோழர் பிஆர்சி சர்வதேச கண்ணோட்டத்தை நமக்கெல்லாம் போதிப்பதற்கு எடுத்த முயற்சியை இன்றைக்கு நாம் கியூபாவில் பார்த்த விஷயங்களோடு இணைத்து பார்ப்பதற்கு முடிந்தது. கடைசியாக அந்த மாநாட்டில் கியூப கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் தான் அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட், அதிபர், அரசாங்கத்துக்கும் அவர் தான் அதிபர், கட்சிக்கும் அவர் தான் பொதுச் செயலாளர். அங்க பொதுச் செயலாளர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை, முதன்மை செயலாளர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஏன்னா கட்சிக்கு நிறைய செயலாளர்கள் உண்டு, இவரும் அதுல சமம். ஆனா இவரு முதன்மை செயலாளர், அடுத்தவர் 2ஆம் செயலாளர், 3ஆம் செயலாளர். அது கூட என்ன சொல்றாங்க, எதுக்கு முதன்மை செயலாளர்? கியூப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அல்ல, கியூப கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் முதன்மை செயலாளர். இங்க கூட நம்ம அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு கட்சி முடிவெடுத்திருக்கு. மாநில குழு செயலாளர், மாவட்ட குழு செயலாளர், தாலுகா குழு செயலாளர், தாலுகா செயலாளர், மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லாதீங்க என்று கட்சி தரப்புல சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாம் இதோடு நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் தி சென்ட்ரல் கமிட்டி ஆஃப் கியூபன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அவர் என்ன பேசினாரு, இந்த மாதிரியான சோசியல் மீடியா கருத்தியல் தளத்துல நம்ம போராட்டம் நடத்தணும் பேசுற விஷயங்கள்லாம் ஏதோ அறிவுஜீவிகள் சேர்ந்து விவாதிக்கிற விஷயமாக பார்க்காதீர்கள். புரட்சியின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்கள், இந்த உலகத்தை புரட்டி போட்டு புதிய உலகத்தை படைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், மனித குலத்தை நேசிக்கிற கள போராளிகள் சேர்ந்துதான் இந்த விவாதத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எனவே இது அறிவு தளத்தில் செய்ய வேண்டிய விஷயமாக இருந்தாலும் அறிவுஜீவிகளுக்கு விடுகிற பிரச்சனை அல்ல, கள போராளிகளும் சேர்த்துதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை காண வேண்டும் என்று அவர் முன்வைத்ததெல்லாம் நிச்சயமாக தோழர் பிஆர்சி இருந்திருந்தால் என்னை அருகில் அமர வைத்து இந்த அனுபவங்களை எல்லாம் 100 முறை என்னிடம் கேட்டிருப்பார் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. அதே போல ஊழியர் வளர்ப்பு மற்ற தலைவர்கள் பேசினார்கள், அதுவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த அவருடைய பண்பாக பார்க்க வேண்டும். நகைச்சுவை உணர்வு, அதுவும் நிச்சயமாக அவருடைய சாதாரண பேச்சுல சில பேர் ஜோக் சொல்லணும். இப்ப நான்லாம் ஜோக் சொல்லணும்னா என்ன ஜோக்குன்னு யோசிச்சு வச்சு கரெக்டா அதை பிரசன்ட் பண்ணி அப்படிதான். ஆனா சிலருக்கு அந்த நகைச்சுவை உணர்வு ரொம்ப இயல்பா வரும். தொடர் பிஆர்சி பல சமயங்கள்ல பார்ப்பதற்கு ரொம்ப கட்டுப்பாடாக கண்டிப்பாக இருக்கக்கூடியவர் போல தோற்றம் அளித்தாலும் அவரோடு உரையாடல் நடத்தும் போது நிச்சயமாக அந்த நகைச்சுவை உணர்வு மிக இயல்பாக வெளியே வருவதை, பிரதிபலிப்பதை பார்க்க முடியும். அடுத்த தோழர் பிஆர்சி அவர்களுடைய கட்சி கல்வி சம்பந்தமான பங்களிப்பு, அவருடைய வகுப்புகள் ஏராளமா நான் கேட்டிருக்கேன். குறிப்பாக திருச்சியை விட அவர் அரசியல் தலைமை குழு உறுப்பினராக போனதற்கு பிறகு டெல்லியில நடந்த மையப்படுத்தப்பட்ட கட்சி வகுப்புகள் போகும்போது அவர் பல சமயங்கள்ல சர்வதேச உறவுகள், சர்வதேச அரசியல், சோசியலிசம் குறித்த பாடத்திட்டங்களை கூடுதலாக எடுப்பார். இப்ப கட்சி கல்வி சம்பந்தமாக அவர் காட்டிய கவனத்தை நம்ம கணக்குல எடுக்கும் போது கியூபால நான் பார்த்த ஒரு விஷயம் ரொம்ப நெருக்கமா வந்தது. கியூபால இந்த மாநாடு நடந்த இடம் ஒரு பல்கலைக்கழகம், நிக்கோ லோபஸ்ங்கிற பல்கலைக்கழகம். பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பார்ட்டி யூனிவர்சிட்டியில மாநாடு நடக்குது, பார்ட்டி யூனிவர்சிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. பார்ட்டி எப்படி யூனிவர்சிட்டி நடத்தும், அப்ப கூட நம்ம புத்தி எப்படி இருக்கும்? வழக்கமான கல்விக்கான கல்லூரிகள், பல்கலைக்கழகத்தை
இங்கெல்லாம் வந்து திமுக அதிமுக ஆட்கள்லாம் நடத்துற மாதிரி அங்க ஏதோ கட்சி நடந்தது போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அங்க அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தலைவரோடு சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்த போது அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா, ரெகுலரான கல்லூரி பல்கலைக்கழகம் வேற, அது அரசாங்கம் நடத்துது. இது என்ன பல்கலைக்கழகம்? அரசியல் கல்வியை போதிக்க, கட்சி கல்வியை போதிக்க. நம்ம அப்பப்ப வகுப்பு நடத்துறோம்ல, அவங்க பர்மனண்டாக ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்துகிறார்கள். அந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழ் 176 பள்ளிகள் அரசியலை போதிக்க நகராட்சிகளிலும் மாவட்டங்களிலும் இருக்கிறது. இதுல யாரு ஸ்டூடெண்ட்ஸ், என்ன அட்மிஷன் அப்படின்னு கேட்டா, எல்லா வர்க்க வெகுஜன அமைப்புகளில் இருந்தும் ஒரு எண்ணிக்கையில் ஆட்களை அனுப்புவார்கள். கட்சியில் இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள் வருவார்கள், அரசாங்க பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் வருவார்கள். அவரவருக்கு தேவைப்படுகிற, அவரவருக்கு தகுந்த, அவரவருக்கு பொருத்தமான பாடத்திட்டத்தில் நாங்கள் வகுப்புகள் எடுப்போம். யாரு கிளாஸ் எடுப்பா? காசு கொடுத்து வைத்திருக்கிற ஆசிரியர்களும் உண்டு. எந்த காசும் வாங்காமல் கட்சிக்காக தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்த வேண்டும் என்று வேறு தளங்களில் வேலை பார்ப்பவர்கள் அவங்களுடைய ஃப்ரீ டைம்ல வந்து இவர்களுக்கு வகுப்பெடுக்கிற அந்த ஏற்பாடும் உண்டு. என்னெல்லாம் படிப்பு உண்டு? டிப்ளமா உண்டு, கிராஜுவேஷன் உண்டு, முதுநிலை பட்ட படிப்பு உண்டு, டாக்டர் படிப்பு, முனைவர் படிப்பு, எல்லாமே கட்சி கல்வியில. அதனால அரசியல் கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அங்கு கியூபாவில் நேருக்கு நேராக பார்க்க முடிந்தது. அதே போல கட்சியில அன்றைக்கு தலைவர்கள் எல்லாம் எல்லா திறமைகளையும் பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். அமைப்பாளராக இருப்பார்கள், கிளர்ச்சியாளர்களாக இருப்பார்கள், மேடை பேச்சாளர்களாக இருப்பார்கள், வர்க்க வெகுஜன அமைப்புகளை உருவாக்குபவர்களாக, போராட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர்களாக, கருத்தாளர்களாக, எழுத்தாளர்களாக, ஆல் இன் ஒன் என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அன்றைய காலத்துல தலைவர்கள் செய்தார்கள். தோழர் பிஆர்சி அவர்களுக்கும் அப்படியான அனைத்திலுமான ஒரு திறமை இருந்ததை அன்றைக்கே நம்மால் பார்க்க முடிந்தது. அடுத்து குடும்பம் என்று எடுத்தால் தோழர் விகேஆர் சொன்னார், நம்ம குடும்பத்தை அரசியல் படுத்துன்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். குடும்ப வாழ்க்கை வேற, அரசியல் வேற அப்படிங்கிற பார்வை தான் நமக்கு முன்னால இருக்கு. என் பையனே கேள்வி கேட்டா, என் பொண்ணே கேள்வி கேட்டுச்சு, உங்க கட்சி என்ன இப்படி பண்ணுது, அத்தோட அந்த தோழர் நிறுத்திடுவார். உன் கட்சி என்ன பண்ணுதுன்னு அவங்க கேட்ட கேள்விய சொல்றாரு. என் கட்சி இதெல்லாம் பண்ணுது என்று பெற்றோர்களாகிய நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? நம்முடைய தியாகத்தை, நம்முடைய அர்ப்பணிப்பை, நம்முடைய அற்புதமான சித்தாந்தத்தை, இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்கிற நம்முடைய கனவை எங்க சொல்றோம்? அரசியல் படுத்துவது, குடும்பத்தை அரசியல் படுத்துவதுங்கிறது பல குடும்பங்கள்ல இல்லை. ஆனா இந்த குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஆரிய குடும்பமோ, பிஆர்சி குடும்பமோ, மற்ற பல குடும்பங்களோ எப்படி இருக்கும்னா, அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. மிக இயல்பாக அரசியல் வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் சந்திக்கிற புள்ளிகளை ரொம்ப ரொம்ப இயல்பாக நீங்கள் பார்க்க முடியும். இல்லைன்னா ஒரு தலைமறைவு வாழ்க்கையில அந்த குடும்பம் எப்படி சமாளிச்சிருக்க முடியும்? ஒரு அவசர கால நிலை, போலீஸ் கதவை தட்டும் போது அந்த பிரச்சனைகளை அந்த குடும்பம் எப்படி சமாளித்திருக்காங்க? பலரும் நினைக்கிறாங்க இப்படியான குடும்பத்துல பிறந்தா கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். கஷ்டம் இல்லாமல்லாம் இல்ல. விகேஆர் சொன்னாரு, கடன் வாங்கித்தான் சில சமயங்கள்ல அரிசி வாங்கணும் அப்படிங்கிற நிலைமை வரும். எங்க அப்பா எம்பியா இருந்தாரு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த எம்பி சம்பளம் அல்லது இதர படங்கள் கட்சிக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறது கட்சியோட விதி. அதனால முழுக்க போயிட்டு அங்க முன்னேற ஊழியருக்கு என்ன உண்டோ அதுதான் வரும். பல சமயங்கள்ல மாச கடைசி வரைக்கும் வாங்குகிற ஊதியம் போதாது அப்படிங்கிற நிலைமையில தான் அன்றைக்கு தலைவர்களுடைய குடும்பங்களும் இருந்தது. அப்படித்தானே இருக்க முடியும். தலைவர்களுக்கு ஒண்ணு, மற்றவங்களுக்கு ஒண்ணுன்னு இருக்க முடியாது. அப்படித்தான் இருந்தது. பெரும்பாலான சமயங்கள்ல ரசமும் பருப்பு துவையலும் தான் எங்க வீட்டுல உணவாக இருந்தது. அதனால அதுதான் இன்றைக்கும் பலரது குடும்பங்கள்ல அதான் நிலைமை. அதனால கம்யூனிஸ்டுகள், அவர்களை சார்ந்த குடும்பங்கள் அன்றிலிருந்து இன்று வரை இதையெல்லாம் சுமையாக பார்க்கவில்லை,
கஷ்டமாக பார்க்கவில்லை. அவர்கள் எதற்காக உழைக்கிறார்களோ, எதற்காக பாடுபடுகிறார்களோ, எதை இலக்காக வைத்திருக்கிறார்களோ, எந்த புரட்சியை நடத்தி காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதற்கு பக்கபலமாக குடும்ப உறுப்பினர்களும் இருக்க வேண்டும் என்பதை போதித்த ஒரு கல்வி நிலையமாக, ஒரு பள்ளிக்கூடமாகத்தான் எங்களது குடும்ப வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தோழர் பிஆர்சி அவர்களுடைய நூற்றாண்டில் பேசப்படுகிற விஷயங்களை காதில் கேட்டுவிட்டு போவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று நான் எடுத்துக்கொள்ளவில்லை. தோழர் பிஆர்சி அவர்களுடைய கட்சி வாழ்க்கையை, அவருடைய தனித்துவமான பண்புகளை இங்கு முன்வைக்கும் போது எந்த எதிர்பார்ப்பில் நாங்கள் முன்வைக்கிறோம், எது பிஆர்சிக்கான உண்மையான புகழஞ்சலி என்று பார்த்தால், கட்சி உறுப்பினர்களுடைய தரத்தை உயர்த்துவது, ஊழியர்களை வளர்ப்பது, கட்சியை விரிவாக்கம் அடைய செய்வது, மாஸ் லைன் என்பதை கடைபிடிப்பது. அவ்வளவு வேலைக்கு மத்தியிலையோ தோழர் பிஆர்சி காலையில பைய தூக்கிட்டு அவர் தான் கடை வீதிக்கு போவார். அங்க போற வழியில எல்லாரோடையும் பேசுவார், அரசியல் நடப்புகளை கேட்பார். அங்க வியாபாரம் செய்யக்கூடிய தரைக்கடை வியாபாரிகள் அவங்களுடைய வாழ்க்கை நிலைமையை பற்றி கேட்பார். போற வர வழியில கட்சி தோழர்கள் எதிர்பட்டால் அவங்களோட போய் ஒரு டீ குடிச்சு அந்த தோழர்களுடைய கருத்துக்களை கேட்பார். நீங்க ஒரு மாவட்ட செயலாளர்னா தன்னந்தனியான ஒரு தீவுக்குள் இருந்து கொண்டு எனக்கு எது சரின்னு படுதோ, கட்சியினுடைய கோட்பாடு இதுதான், ஆகவே நான் அப்படி நடக்கிறேன்னு சொல்ல முடியாது. மாஸ் என்ன நினைக்குது, கட்சி உறுப்பினர் என்ன நினைக்கிறார் என்பது தெரிய வேண்டும். அதனால இன்னைக்கு நம்ம பேசுற மாஸ் லைன்ங்கிற வார்த்தை எல்லாம் எனக்கு தெரிவதற்கு முன்னாலேயே, அந்த கான்செப்ட் புரிவதற்கு முன்னாலேயே மாசோடு இருக்க வேண்டும், மக்களோடு இருக்க வேண்டும்ங்கிறத தோழர் பிஆர்சி எடுத்துக்காட்டி இருக்கிறார். இன்றைக்கு அடையாள அரசியல், அதே போல நவ பாசிசம், அதே போல ஏகாதிபத்தியம், முதலாளித்துவம், இப்படிப்பட்ட பெரிய சவால்களை எதிர்கொள்வதற்கான துணிச்சலையும் தெம்பையும் நிச்சயமாக பிஆர்சி அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கும். எனவே அவரது வாழ்க்கை என்பது பாடல்கள் நிறைந்தது, கருத்துக்கள் நிறைந்தது. பின்னாளில் நாமும் நம்முடைய கட்சியிலே இப்படியான செயல்பாட்டாளர்களாக மாற வேண்டும்ங்கிற உணர்வையும் உத்வேகத்தையும் பிஆர்சி நூற்றாண்டு விழா நம் அனைவருக்கும் தரும் என்கிற நம்பிக்கையை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன்.